பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமீன். இந்த உலகத்தில் எத்தனை மிருகங்கள், பறவைகள், எத்தனை அருமையான ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் நீங்களும் பார்க்குறீங்கள்ல, அவைகள் எல்லாத்தையும் விட நீங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா இது எல்லாத்தையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். பறவைகள் உண்டாக கடவது, மிருகங்கள் உண்டாக கடவது, சூரிய சந்திரன் உண்டாக கடவுதுன்னு சர்வத்தையும் வார்த்தையால் உண்டாக்கினார். ஆனால் மனிதனை உண்டாக்கும்போது, நம்மளை உண்டாக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய கையினால் மண்ணை தொட்டு அந்த மண்ணினால் நம்மளை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். விசேஷித்த விதமாக சிருஷ்டித்தார். நமக்கு ஆத்மாவை தந்திருக்காரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தமானவன், அதனால் நீ பயப்படாத, நான் உன் தேவைகளை பார்த்துக்கொள்வேன், உன்னுடைய காரியங்களை நான் கவனித்துக்கொள்வேன், எதுக்கு நீ பயப்படணும், பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்காக சிலுவையில் மரித்தார். எந்த மிருகத்துக்காகவும் அவர் மரிக்கலை, எந்த பறவைகளுக்காகவும் அவர் மரிக்கலை. மனிதர்களாகிய நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து மனிதர்களாகிய நம்மளை பார்த்து தான் சொன்னார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உன் கூட இருப்பேன்னு. அதனால் நீங்கள் விசேஷித்தவங்க, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன்னு அவர் சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் விசேஷித்தவர்கள். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், அதனால் நீ பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அவர் கரத்தை பிடித்து நடங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமீன். God bless you.